1981 ஜூலை 7 அன்னைக்கு ராஞ்சில ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை வளர்ந்து ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் ஃபுட்பால் டீம்ல நல்ல கோல் கீப்பரா இருக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவரோட ஸ்கூல் கிரிக்கெட் கோச் பாத்தீங்கன்னா, உனக்கு ஃபுட்பால்லாம் வேணாம், கிரிக்கெட்ல விக்கெட் கீப்பிங் பண்ணுன்னு சொன்ன உடனே எனக்கு கிரிக்கெட்ல பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி விக்கெட் கீப்பிங்கோட சேர்த்து பேட்டிங்கையும் நல்லாவே கத்துக்கிறான். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நடந்த டோர்னமெண்ட்ல வெறித்தனமா பேட்டிங் பண்ணதுனால பீகார் 119 டீம்லயும் வாய்ப்பு கிடைக்குது. அங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அடுத்த வருஷமே ரஞ்சி டிராஃபிலையும் செலக்ட் ஆகிறான். ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா அசுர வேகத்துல சதம் அடிச்சு டீமையும் வின் பண்ண வைக்கிறான். அந்த பையனுக்கு இப்போ 24 வயசு. குடும்ப சூழ்நிலையினால ரயில்வேல வேலைக்கு சேர்ந்து வாழ்க்கை இப்படியே போயிடும்னு யோசிச்சப்போ ரயில்வே டீம்ல வாய்ப்பு கிடைச்சு அங்கேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால 2004 இந்தியன் டீமுக்கும் செலக்ட் ஆகுறாரு. சச்சினுக்கு அப்புறம் தனி ஒரு மனுஷனா நின்னு நிறைய மேட்சஸ் வின் பண்ணியும் கொடுக்கிறாரு. ஆனா அவர் கிரீஸ்ல இருந்தாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அவர் அடிக்கிற ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் தான். இந்தியாவுக்காக இது வரைக்கும் 3 உலக கோப்பையை வின் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த மனுஷனோட பேர் என்னன்னு தெரியுமா? மகேந்திர சிங் தோனி.